அருண்மந்திரனும் இரைச்சல் அசுரனும். எதிரொலி மலையிலிருந்து இப்போது இனிய இசை ஒலித்தது. ஒலியாசுரன் ஒரு சிறந்த இசையமைப்பாளராக மாறியிருந்தான். அவனது இசை உலகின் மற்ற ஓசைகளுடன் கலந்து எல்லாவற்றையும் இன்னும் அழகாக்கியது. அருண்மந்திரன் புன்னகையுடன் அதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் நகரத்தின் மறுகோடியில் இருந்த இரும்பு மலையில் இரைச்சலாசுரன் கோபத்தில் உருமினான். உடைந்த கருவிகளும் பழைய இரும்புகளும் நிறைந்த அந்த இடத்தில் அவன் வசித்தான். இந்த இனிமையான இசை என் காதுகளை கிழிக்கிறது. எனக்கு இரைச்சல் வேண்டும், குழப்பம் வேண்டும் என்று கத்தினான். அவனுக்கு ஒரு பயங்கரமான எண்ணம் தோன்றியது. அவன் உடைந்த உலோகத் துண்டுகள், பழைய குழாய்கள் மற்றும் துருப்பிடித்த கம்பிகளைக் கொண்டு ஒரு விசித்திரமான கருவியை உருவாக்கினான். அதுதான் அவனது இரைச்சல் கருவி. இரைச்சலாசுரன் தன் இரும்பு மலையின் உச்சிக்கு சென்று அந்த இரைச்சல் கருவியை நகரத்தை நோக்கி காட்டினான். அவன் அதை முழு பலத்துடன் ஊத தயாரானான். கிரர், டமால், டுமீல் என்ற பயங்கரமான சத்தம் நகரமெங்கும் பரவியது. பறவைகள் பயந்து பறந்தன. மக்கள் தங்கள் காதுகளை பொத்திக் கொண்டனர். குழந்தைகளின் சிரிப்பொலி பயத்தின் அழுகுரலாய் மாறியது. அருண்மந்திரன் இந்த ஓசை குழப்பத்தை உணர்ந்தான். உலகின் இசைக்கோர்வை சிதைந்து போயிருந்தது. அவன் உடனடியாக இரைச்சல் வந்த திசையை நோக்கி பறந்தான். இரும்புமலையின் உச்சியில் இரைச்சலாசுரன் தன் கருவியை ஊதி மகிழ்ந்து கொண்டிருந்தான். அருண்மந்திரன் அவன் முன் தோன்றினான். இரைச்சலாசுரா, இந்த உலகத்தின் அமைதியை குலைக்காதே என்றான். இரைச்சலாசுரன் தீய எண்ணத்துடன் சிரித்தான். அமைதியா? அதுதான் சலிப்பூட்டுகிறது. இரைச்சல்தான் சக்தி என்று கூறி அருண்மந்திரனை நோக்கி தன் கருவியை ஊதினான். அதிலிருந்து ஒரு பெரிய இரைச்சல் அலை கிளம்பியது. அருண்மந்திரன் சண்டையிடவில்லை. மாறாக அவன் கண்களை மூடி தன் கைகளை விரித்தான். அவனிடமிருந்து ஒரு மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த மெல்லிசை வெளிப்பட்டது. அந்த இசை இரைச்சல் அலையை ஒரு பஞ்சு பொதி போல உள்வாங்கிக் கொண்டது. அருண்மந்திரனின் இசை இரைச்சல் கருவியை தொட்டது. என்ன ஆச்சரியம்! அந்த பயங்கரமான கருவியிலிருந்து இப்போது இனிய தாளம் வெளிவந்தது. இரைச்சலாசுரன் திகைத்துப் போனான். இரைச்சலும் இசையின் ஒரு பகுதிதான் என்பதை அவன் உணர்ந்தான். அன்று முதல் அவன் உலகின் முதல் தாளவாத்திய நிபுணனாக மாறினான்.